டிட்வா புயலால் மரக்காணத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டு உப்பளம் கடல் போல காட்சியளிக்கிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் காமராஜிடம் கேட்டு பெறலாம். காமராஜ், இதனால எவ்வளவு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அங்க தற்போதைய நிலை என்ன காமராஜ்? நிப்டா புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் 2 நாட்களாக சாரல் மற்றும் மிதமான மழை பெய்து வருகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் ஜனவரி மாதத்தில் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் வரை உப்பு உற்பத்தி இந்த மரக்காணம் பகுதியில் இருக்கக்கூடிய உப்பளம் பகுதியில் நடைபெறுவது வழக்கம். கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டானது உப்பு உற்பத்தி மிக குறைவாகவே ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கடந்த ஜனவரி மாதம் தொடங்கி உப்பு உற்பத்தியானது ஏப்ரல் மாதம் வரை நடைபெற்றிருக்கிறது. மழை விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை அவ்வப்போது மழை பெய்து வருவதால் உப்பு உற்பத்தி பெருமளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சிறு தினங்களாக பெய்து வரக்கூடிய இந்த மழையின் காரணமாக உப்பு உற்பத்தி முழுவதுமாக பாதிக்கப்பட்டு உப்பு உற்பத்தி செய்யப்படக்கூடிய இந்த உப்பளம் முழுவதுமாக கடல் போல் காட்சியளிக்கிறது. நீங்கள் அதை நேரடியாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மோட்டர்களும் இந்த நீரில் மூழ்கி காட்சியளிக்கிறது. உப்பு உற்பத்தியினால் செய்யப்பட்ட அந்த உப்பு அந்த அருகே இருக்கக்கூடிய பகுதிகளில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனை வெளியில் எடுத்து செல்லக்கூடிய சூழலும் இல்லாத நிலையால் உப்பு உற்பத்தியாளர்கள் பெருமளவில் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. நம்மிடையே தற்போது உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தியாளர் இருப்போம். ஐயா, ஒவ்வொரு ஆண்டும் உப்பு உற்பத்தி மரக்காணத்தில் பாதிப்பு ஏற்படும். இந்த ஆண்டு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது? இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜனவரி ஆக்சுவலாக இந்த உப்பு தொழில் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டிலே தூத்துக்குடிக்கு அடுத்து மரக்காணம் 2வது இடம், தமிழ்நாட்டில் 2வது இடம் மரக்காணம். இதில் 3500 ஏக்கர் உப்பளம் இங்கே பயிர் செஞ்சுட்டு இருக்கோம். வழக்கமாக ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணி ஜனவரி பிப்ரவரி இந்த 2 மாதம் இதை பதப்படுத்துகிற வேலை தான் எங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கோம் இந்த உப்பளத்தை. அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து தான் உப்பு உற்பத்தி பண்ண ஆரம்பிப்போம். அது உற்பத்தி ஆகஸ்ட் வரைக்கும் தொடரும். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜனவரி பிப்ரவரி இதை பதப்படுத்தி இப்போ ஏப்ரல் வரைக்கும் மட்டுமே தான் உப்பு உற்பத்தி நடந்துச்சு. ஏன்னா காலம் தவறிய, அதாவது பருவமழை அடிக்கடி நடுவில் பெஞ்சு இந்த உப்பள தொழிலை சுத்தமாக இந்த வருஷம் எங்களுக்கு பெரும் நஷ்டத்தை உருவாக்கிருச்சு. இது உப்பு உற்பத்தியாளர் நாங்கள் மட்டும் இல்லை, எங்களை நம்பி வேலை செய்கிற ஏறத்தாழ 2500 தொழிலாளர்கள் தினந்தோறும் இதில் உப்பள தொழிலில் ஈடுபடுவாங்க. அந்த தொழிலாளருக்கும் வேலையின்மை காரணமாக அவங்களும் குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக போயிடுச்சு. இதை தயவு செஞ்சு இந்த அரசாங்கம் விவசாயிங்களுக்கு எப்படி ஏக்கர் கணக்கில் நஷ்டீடு கொடுக்குறாங்களோ அதை மாதிரி இதுவும் ஒரு விவசாயம் மாதிரி தான் உப்பளமும். ஏறத்தாழ நான் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 15 ஏக்கர் விவசாயம் பண்ணுற உப்பளம் பயிர் வைத்தேன். இந்த உப்பளத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு 6 லட்சம் முதல் 7 லட்ச ரூபா வரைக்கும் எனக்கு நஷ்டம். ஏன்னா என்ன ஒருவருக்கே இவ்வளோ நஷ்டம்னா என்ன மாதிரி உற்பத்தி பண்ணுற அத்தனை பேருக்கும் இந்த தடவை ஒரு பெரும் சொல்ல முடியாத ஒரு நஷ்டம் தான். இதை தயவு செஞ்சு அரசாங்கம் ஏக்கருக்கு ஒரு 20,000 ரூபாய் நஷ்டீடு கொடுத்தா உப்பள தொழிலாளர்களுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே பணிபுரிகிற உப்பள தொழிலாளர்களுக்கு நேரடியாக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வருஷம் ஆண்டு கோரிக்கை வைக்கிறோம். ஏன்னா உப்பள தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரண நிதி ஏதாவது கொடுக்கணும். ஏன்னா 6 மாத காலம் வேலை இருக்காது, ஆக்சுவலாக வழக்கமாகவே வேலை இருக்காது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கூடுதலாகவே ஒரு வருஷம் ஃபுல்லாகவே வேலை இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலையில் மழை பருவம் தவறிய மழையால் இந்த மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு. அதனால் நாங்கள் வழக்கமாக இதை நலவாரிய தொழிலாளர் சங்கத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்னென்னா பார்த்தீங்கன்னா இதில் உண்மையாகவே வேலை செய்கிற உப்பள தொழிலாளர்களுக்கு இது வரைக்கும் 100ல் ஒரு 60% தான் 40% தான் கார்டு கொடுத்துருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே டூப்ளிகேட் ஒரு கார்டை போட்டு யார் வேணாலும் பதிவு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கார்டை போட்டு தான் பயன்பெற்று இருக்காங்க. உண்மையாகவே இதை ஒரு சிறப்பு முகாம் மரக்காணத்தில் வச்சு உப்பள தொழிலாளர் நலவாரியம் சார்பாக உண்மையான தொழிலாளர்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கு கார்டை கொடுத்து அவங்களுக்கு நிவாரண நிதி வழங்கணும்னு சொல்லி அனைத்து தொழிலாளர்கள் சார்பாகவும் உப்பு உற்பத்தியாளர் சார்பாகவும் ஒரு அன்பான வேண்டுகோளாக தமிழக அரசுக்கு இதை வைக்கின்றோம். அதாவது மரக்காண உப்பு உற்பத்தி கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு 25% மட்டுமே செய்யப்பட்டிருப்பதாக வேதனை தெரிவிச்சிருக்காங்க. தங்களுக்கு நிவாரணம் வழங்கவும் அரசு நடவடிக்கைகளும் கோரிக்கை வச்சிருக்காங்க. மரக்காணத்தில் உப்பள தொழிலாளர்களின் பாதிப்பை பதிவு செய்தமைக்காக நன்றி காமராஜ்.